எல்லோருக்கும் வணக்கம். கொலுசு வலையொலி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொலுசு மினிதல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய கொலுசு வலையொலி நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது இந்த மாதத்திற்கான சிறந்த கவிதை, கதை மற்றும் கட்டுரை. அடுத்து கொலுசு வலையொலி நிகழ்ச்சியில் கவிஞர்கள் பாடிய கவிதைகள். இறுதியாக ஜனவரி மாத மின்னிதழை அலங்கரிக்கும் ஆளுமைகள் யார் யார் என்பதை பார்க்க போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக சிறந்த கவிதையாக இந்த மாத மின்னிதழில் இடம்பெற்றிருப்பது கவிஞர் கோபி சேகுவேரா அவர்கள் எழுதிய ஆர்கானிக் என்ற கவிதையாகும். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்து சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது சாதனை எனும் தலைப்பில் முனைவர் அரங்கமணிமாறன் அவர்கள் எழுதிய சிறுகதை ஆகும். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து சிறந்த கட்டுரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது வலிமையான ஆயுதம் என்ற தலைப்பில் சகோதரி சசிகலா திருமால் அவர்கள் எழுதிய கட்டுரையாகும். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இனி கவிஞர்களின் இனிமையான கவிதைகளை கேட்போம். வாருங்கள். முதலில் நமது அன்பு கவிஞர் சகோதரி ஜே அனிதா அவர்கள் வாசிக்கும் அடைக்கும் தாள் என்ற தலைப்பிலான கவிதையை கேட்போம். வாருங்கள். இப்போது நான் எதுவும் செய்யக்கூடாது. முதலில் வருந்தவும் பிறகு அழவும் கூடாது. யார் என்ன நினைக்கிறோம் என்ற பரிசீலனைக்கோ யார் நியாயமானவர் என்ற முடிவுக்கோ வரவும் கூடாது. இப்போது நாம் தளர்ந்தால் ஏளனம் செய்வோரின் வற்றிய வயிற்றுக்கு விதை நெல் போல் ஆகிவிடுவோம். நாம் பிளவுண்டு திரிந்தால் நடுவே பெரும் கடல் பிரதாபிக்கும். நீ உன்னை தூரமாய் அழைத்து கொண்டு தனித்து சுகப்பட துணிவாய். அது எவ்வாறு? நான் அழைக்காத மட்டிலும் நினைவுகளின் கூடாரத்தில் நித்தியமாய் உறைந்து போன உனது பிரியங்களுக்கு மத்தியில் நான் எப்படி திரிந்த நிழலை பிரித்தெடுப்பது? அது முறையல்ல. என்னை உனது கரங்களின் சித்தத்தில் பத்திரப்படுத்தி இருக்கிறேன். நீ எனது கண்ணியங்களுக்கான பேருரிமை உரித்தவன உயிர். சிறிது இரக்கம் காட்டட்டும் நமது பிரபஞ்சம். நம்மில் சுகிக்கும் பொழுதுகளுக்கு இறந்து வாழும் நிலையை உவந்தளிக்க கூடாது. அது பிரிந்து போகாத எத்தகைய பிணைப்பிலும் நகரவிடாத அத்தனை ஈர்ப்பிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதே முறை. அதிர்ந்த வார்த்தைகளை பேசாதே. காயமுறும்படி ஒருக்காதே. சிறிது சிறிதாய் இழந்த நம்பிக்கையை மீட்டெடு. நிதானித்து கோபம் காட்டு. நானும் அவ்வாறே எழில்பட துயர்படுகிறேன். அதோ நாம் நம்மை தேர்ந்த புள்ளி. அங்கே மகிழ்வினை செய்திருக்கிறோம். அதை நோக்கி பயணம் செலுத்துவோம். நாளை ஒரு மரணம் வரும். யார் யாரை பிந்தியோ முந்தியோ உலகை விடுப்போம் இல்லையா? அப்போது நினைவு பெட்டகத்துள் நீல் கனவொன்று அரிதாரம் பூசி நாமாய் அரங்கேறும். அப்போது நீயோ நானோ
ஒரு துளி நீரழித்து ஆன்மாவை துயிலெழுப்ப வேண்டாமா? அடுத்து சிவகாசியிலிருந்து கவிஞர் காளிராஜன் அவர்கள் வாசிக்கும் கவிதையை கேட்போம் வாருங்கள். கொலுசு மின்னிதழ், ஜனவரி மாத படைப்பு. காளிராஜன், சிவகாசி. கவிபாட வந்துள்ளேன், செவிமெடுக்க தயாராகுங்கள். புனலால் வாழ்வு புவிக்கு, பெண்ணால் வாழ்வு புவி மானுடத்துக்கு. புனலால் வாழ்வு புவிக்கு, பெண்ணால் வாழ்வு புவி மானுடத்துக்கு. பெண்மையின் பெருமையறிந்தே அவளுள் பொறுமை வைத்தான் இறைவன். பொறுமை எனும் சாபத்தால் தாய்மை எனும் வரம் பெற்றவள் பெண். வரம் பெற்றவள் எவரையும் ஒரு நாளும் சபித்ததில்லை. நன்மையன்றி தீமையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் எவருக்கும் நினைத்ததில்லை. தன்னை அழித்து பிறருக்கு உதவிடும் மெழுகுவர்த்தி அல்லவா பெண். தாய்மையினும் தவத்திற்கு கூலிவரம் கேளாதிருப்பவள் பெண். ஆதலால் வாழ்த்த மட்டுமன்று வணங்குதற்குரியவள். சமீபத்திய இன்றைய அறிவியல் அனைத்தையும் அளந்தறியலாம். ஆனால் பெண் மனக்கிணற்றின் ஆழமறிய இயலா. மின்னும் அணிகலன்கள் மட்டும் அழகு செய்யவில்லை. அவளின் வைராக்கிய அணிகலன் முன் எதுவும் செல்லுபடியாவதில்லை. ஆண் விழா எலும்பின் பிறப்பு பெண். படைத்தவனே மெஸ்லாயிட்டான். அவளின் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் ஆணின் சாதனை பட்டியல் நீளும் என்னாலும். அன்பின் பிறப்பிடம், அடக்கத்தின் இருப்பிடம், அறிவு பொக்கிசம், பொறுமை புதையல். வேண்டாமலே வரம் தருவாள், வேண்டி நின்றால் சகலமும் தருவாள். துன்பக்கடலில் மூழ்கிவிடாது குடும்பக் கப்பலை என்றென்றும் நங்கூரம் பாய்ச்சி நிற்பாள் பெண். அவளே அகிலத்தின் சக்தி என்பதை அகிலம் உணர வேண்டும். உணர்ந்தாலே போதும் அகிலம் உய்யும். உலக ஊழிக்காலம் அது கண்டு தள்ளி போகும். மண்ணில் மனித உயிர்கள் ஜீவிப்பதும் நீண்டு போகும். பெண்ணல்ல தேவதை. நன்றி, வணக்கம். அடுத்து பாவலர் கருமலை தமிழாளன் அவர்கள் உடல் பருமன் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தமாக ஒரு அருமையான கவிதையை வாசிக்கிறார். வாருங்கள் அந்த கவிதையை கேட்போம். கவிதை போட்டியில் 2ஆம் பரிசு பாவலர் கருமலை தமிழாளன்.
பிஎஸ்ஜி மருத்துவமனை உடல் பருமன் மற்றும் வளர்சிதை மாற்று அறுவை சிகிச்சை துறையும் ISTO அமைப்பு ரத்தினவாணி 90.8 தி தமிழ் நியூஸ் இணைந்து உலக உடல் பருமன் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உடல் பருமன் மற்றும் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் இந்திய அளவில் நடத்திய விழிப்புணர்வு கவிதை போட்டியில் என்னுடைய கவிதை 2ஆம் பரிசுக்குரிய கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நடுவராக இருந்து தேர்வு செய்த திரைப்பட கவிஞர் பழனி பாரதி அவர்களுக்கும் கவிதை போட்டியை நடத்திய அமைப்புகளுக்கும் கருமலை தமிழாளன் ஆகிய நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை காலையிலும் மாலையிலும் கைகள் வீசி கால் நீட்டி நடக்கின்ற நடைபயிற்சி சோலையுள்ள பக்கமாக தினமும் செய்து சுத்தமான காற்றிழுத்து மூக்கில் விட்டு காலை இளம் கதிரொளிதான் விழியுள் வீழ கண் சுழற்றும் பயிற்சியோடு உடற்பயிற்சி மேலையுடல் வியர்வை வர நாளும் செய்தால் மேனியெல்லாம் மெலிந்திடுமே நோய்களின்றி தண்ணீரில் தலைமுழுக தினமும் குளித்து தக்கபடி சுற்றுப்புறம் தூய்மை காத்து தண்ணீரை சுட வைத்து குடிக்க வேண்டும். தம் வயிறு பசித்த பின் உண்ண வேண்டும். மண் விளையும் பசும் காய்கள் கீரையோடு மறக்காமல் பழங்களையும் சேர்த்து கொண்டால் புண் எரிச்சல் மலச்சிக்கல் ஏதுமின்றி புலியேப்பம் வாராமல் உடலும் மின்னும். மதிமயக்கி உடல்கெடுக்கும் மதுவை விட்டு மரணத்தை அழைக்கின்ற புகையை விட்டு விதியென்று அமராமல் சுறுசுறுப்பாய் வினைகளாற்றி சோம்பலின்றி நெஞ்சிற்குள்ளே சதி செய்யும் எண்ணமின்றி கோபமின்றி சத்தமாக வாய்விட்டு சிரித்தே அன்பை பதியம் போல் அனைவரிடம் விதைத்து வைத்தால் பலகாலம் நோயின்றி வாழ்வோம் நன்றாய். நன்றி. அடுத்து நமது சகோதரி கஸ்தூரி கிருபா அவர்கள் கொலுசு என்ற தலைப்பில் ஒரு கவிதையை வாசிக்கிறார். பாருங்கள், அந்த இனிமையான கவிதையை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமோ கஸ்தூரி கிருபா. எனது கவிதையின் தலைப்பு கொலுசு. உரசித் தழுவும் உராய்வுகளில் உயிர்ப்பிக்கும் ஒளிகள், சினுங்கியே சிதறித் தெரிக்கும் ஒளிகள், ஓய்வு கொண்ட போதிலும் ஓயாது ஒலிக்கும் ஒளிகள், மெல்ல பதித்தால் மென்மையாகவும் விரைந்து சென்றால் விதவிதமாகவும் ஓசைகள் சிந்தி ஒழுகும். உருக்கத்தின் போதும் உதிர்த்தெழும் ஒளிகள், நீ அசையாமல் இருந்த போதிலும் அழகாய் சிரிக்கும் ஒளிகள், நீ எட்டி பார்ப்பதை கூட அப்பட்டமாக அனைவருக்கும் அறிவுறுத்தும் ஒளிகள், நீ ஒளிகிறாயா அல்லது ஓடுகின்றாயா என அர்த்தம் சொல்லும் ஒளிகள், உன் கணுக்கால்களை தழுவிய கொலுசுதான் நீ சிரிக்க மறுத்த போதிலும் உனக்கும் சேர்த்து புன்னகைக்கும் புதுமொழி. நன்றி. அடுத்து கோவையைச் சேர்ந்த கவிஞர் நிகிதா 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி நமக்காக மனதுடன் ஓர் நேர்காணல் எனும் கவிதையை வாசிக்க வருகிறார். வாருங்கள், அவரது கவிதையை கேட்போம். எனது கவிதை தலைப்பு மனதுடன் ஒரு நேர்காணல். மனதுடன் பேசினேன், கேள்வி எனது, பதில் உனது என்றது. சரி என்றேன். வெற்றி என்றது, சாதிக்க வேண்டும் என்றேன். தோல்வி என்றது, வெற்றிப்படி என்றேன். பயம் என்றது,
அதனை துரத்த வேண்டும் என்றேன். பகை என்றது அதை உடைக்க வேண்டும் என்றேன். அன்பு என்றது அதை அரவணைக்க வேண்டும் என்றேன். கர்வம் என்றது பொதுவானதுதான் என்றேன். கேளிக்கை என்றது அது தேவையில்லை என்றேன். வீரம் என்றது அது வேண்டியது என்றேன். கோழை என்றது நான் இல்லை என்றேன். கொலை என்றது அது வன்மம் என்றேன். காதல் என்றது ஒரு வகை வெளிப்பாடு என்றேன். இயலாமை என்றது அது நமது எண்ணமே என்றேன். பேராசை என்றது பெரு நஷ்டம் என்றேன். சினம் என்றது எனக்கு அதிகம் என்றேன். இனிமை என்றது அது சில சமயம் திகட்டும் என்றேன். பொறுமை என்றது உலகை ஆளக்கூடிய சக்தி என்றேன். இறுதியில் நீ யார் என்றது. நானே உனது வாக்கிற்கிணங்க நடங்கும் மானிடன் என்றேன். அடுத்து கவிஞர் பாரியன்பன் நாகராஜன் அவர்கள் இது உங்களது கடைசி கவிதை அல்ல என்னும் தலைப்பில் ஒரு அருமையானதொரு கவிதையை வாசிக்க வருகிறார். வாருங்கள் அவரது கவிதையை கேட்போம். இது உங்களின் கடைசி கவிதை அல்ல. இந்த கவிதை உங்களின் கடைசி கவிதையாக இருந்துவிடக்கூடாது. இதை முன்மொழிந்துதான் எச்சரிக்கையுடன் உங்களை இந்த கவிதைக்குள் அழைத்துச் செல்கிறேன். இதை வாசிக்கத் தொடங்கும் தருணம் நீங்கள் நீங்களாகத்தான் இருக்கப் போகிறீர்கள். பாதிக்கு மேல்தான் உங்களின் மாற்றங்களை உணரப்போகிறீர்கள். புறத்தில் மாற்றங்கள் நிகழலாம். அகத்தின் மாற்றத்திற்கும் இந்த கவிதைதான் காரணம் என்பதை பின்வரும் கவிதையில் தடையின்றி தாராளமாய் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பாதி கவிதையை வாசித்து முடித்த உங்களுக்கு பின்விழா எலும்பு கூட்டுக்கு மேல் சிறகுகள் தட்டுப்படுமேயானால் நீங்கள் பறவையாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். உங்கள் செவி மடல்களில் நல்வாசம் துருத்தி கொண்டு வருமேயானால் நீங்கள் பூக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். பின்பக்கம் புட்டங்களுக்கு மேல் இடுப்புக்கு கீழ் சிறிய வால் முளைத்திருக்குமேயானால் நீங்கள் விலங்காய் மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் குரங்காய் மாற மாட்டீர்கள். குலங்கிருந்து வந்தவன் மீண்டும் குரங்காய் மாற விரும்பினாலும் இந்த கவிதை அதற்கு அனுமதிக்காது. உங்கள் கால்கள் அசைவின்றி நிற்க, கரங்கள் கிளைகளாய் மாற, விரல்களில் இலைகள் துளிர்க்குமேயானால் நீங்கள் மரமாகிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். உங்களிலிருந்து சில் என்ற குளிர்காற்று பரவுமேயானால் நீங்கள் மழையாய் மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இதெல்லாம் கட்டுக்கதை. இதில் நம்பகத்தன்மை இல்லை என நீங்கள் கூறினாலும் அதற்கும் என்னிடத்திலும் என் கவிதையிடத்திலும் பதிலுண்டு. உங்கள் இரத்தத்தில், உங்கள் அணுக்களில், உங்கள் மனதில், ஏனைய மற்ற உறுப்புகளில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடும். அம்மாற்றத்தினால் உங்கள் தலைக்கு மேல் ஒளிவட்டம் சுழல நீங்கள் ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து கொண்டிருக்கலாம். ஒரு மரத்தை நாடி அதன் கீழமர்ந்து மக்களுக்கு போதனை செய்யலாம். தலையில் தங்க கிரீடம் தாங்க பக்தர்களுக்கு அருள்பாலிக்கலாம். உருவமற்ற வெற்றிடத்தில் நாளொன்றிற்கு 5 வேளை தொழுகை நடத்தலாம். இந்த கவிதையை நீங்கள் வாசித்து முடித்த தருணம் மேற்கூறியது போல் ஏதாவது ஒரு மாற்றம் உங்களின் நிச்சயம் நிகழ்ந்திருக்கக்கூடும். அவ்விதம் நிகழ்ந்திருப்பின் இது உங்களின் கடைசி கவிதை இல்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் ஏதுமின்றி நீங்கள் நீங்களாக இருக்கும் பட்சத்தில்தான் இது உங்களின் கடைசி கவிதையாகவே இருக்கப் போகிறது. கவிதையாக்கம் பாரியன்பன் நாகராஜன். நன்றி, வணக்கம். கடைசியாக புதுகையைச் சேர்ந்த கவிஞர் விஜய் ஆனந்த் அவர்கள் பாயுமொழி நீ எனக்கு எனும் கவிதையை நமக்கு வாசிக்க வருகிறார். வாருங்கள் அவரது சுவையான கவிதையை கேட்போம். வணக்கம் கொலுசு மின்னிதழ் வாசகர்களே. கவிதை வாசிப்பது புதுகை விஜய் ஆனந்த். கவிதை தலைப்பு பாயுமொழி நீ எனக்கு.
தீச்சுடர் பார்வையிலே தேகமெங்கும் தீ மூட்டுகிறாய் கண்ணம்மா. உன் தீச்சுடர் பார்வையிலே என் தேகமெங்கும் தீ மூட்டுகிறாய். ஐவிரலால் தலைகோதி அங்கமெங்கும் தீ மூட்டுகிறாய். உன் ஐவிரலால் தலைகோதி என் அங்கமெங்கும் தீ மூட்டுகிறாய் கண்ணம்மா. என் முறுக்கிய மீசையில் உன் நுனினாவால் சுடரேற்றுகிறாய் கண்ணம்மா. என் முறுக்கிய மீசையில் உன் நுனினாவால் சுடரேற்றுகிறாய் கண்ணம்மா. உன் நெற்றிச் சிவப்பில் தகித்து சுகமாய் என்னை குளிர்காய்கிறாய் கண்ணம்மா. உன் நெற்றிச் சிவப்பில் தகித்து சுகமாய் என்னை குளிர்காய்கிறாய் கண்ணம்மா. உன் முந்தானை வரம் தந்தால் என்றும் அனலாய் உயிர்த்திருப்பேன். உன் முந்தானை வரம் தந்தால் என்றும் அனலாய் உயிர்த்திருப்பேன். அன்றி சருகாய் உயிர் நீப்பேனடி கண்ணம்மா. உன் முந்தானை வரம் தந்தால் என்றும் மணலாய் உயிர்த்திருப்பேன். அன்றி சருகாய் உயிர் நீப்பேனடி கண்ணம்மா. என்னை தின்று தீர்த்து பகலாய் சுடர் விடுவாய். உன்னை மென்று தீர்த்து இரவாய் நான் ஜனித்திருப்பேன். என்னை தின்று தீர்த்து பகலாய் நீ சுடர் விடுவாய் கண்ணம்மா. உன்னை மென்று தீர்த்து இரவாய் நான் ஜனித்திருப்பேன். ஆம், பாய்மொழி நீ எனக்கு கண்ணம்மா. உனது அழகில் தேயும் இருள் நான் உனக்கு. நீ பாயுமொழிதான் எனக்கு கண்ணம்மா. உனதழகில் தேயுமிரள் நான் உனக்கு. வணக்கம். இனி ஜனவரி மாத மின்னிதழை அலங்கரிக்கும் படைப்பாளிகளை பார்ப்போம்.
வரும் பிப்ரவரி மாத கொலுசு மின்னிதழுக்கு ஜனவரி மாத 20ஆம் தேதிக்குள் உங்கள் படைப்புகளை அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய முகவரி kolusu.in@gmail.com. படைப்புகளை MS Wordல் டைப் செய்து அனுப்பவும். உங்கள் படைப்பின் கீழ் உங்களது பெயர், உங்களது தொலைபேசி எண் குறிப்பிடவும். கொலுசு வளையல் நிகழ்ச்சிக்கு உங்கள் கவிதையும் உங்களது குரலில் ஒலிக்க வேண்டுமெனில் கவிதையை ஒளிப்பதிவு செய்து kolusu.in@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களது புகைப்படத்தோடு அனுப்புங்கள். மீண்டும் அடுத்த கொலுசு வளையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.